இப்போ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். முதல்ல சிவன்னா யாருங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். இது மகா சிவராத்திரி சீரீஸோட கடைசி பாகம் 9வது நாள். இப்ப எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்றாங்க. சிவலிங்கம் அப்படின்னா ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு இதெல்லாமே சுத்த முட்டாள்தனம்னு நம்ம எடுத்துக்கலாம். சித்தர்களை பொறுத்த வரைக்கும் சிவன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆன்மா மட்டும்தான் சிவம். உங்க ஆன்மாவோட சுயரூபம் தான் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தோட ஒரு வடிவமா நம்ம சித்தர்கள் மறுக்கா காட்டுறாங்க. அந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் எங்க இருக்குன்னா, நம்மளோட ஒற்றை அணுன்னு சொல்லக்கூடிய நம்மளோட பீனியல் கிளாண்ட் இருக்கு இல்லைங்களா? அதுல இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சக்தி தான் பார்த்தீங்க அப்படின்னா, சிவலிங்கமா நம்ம சித்தர்கள் நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இத விட்டுட்டு நான் போயிட்டு ஆண் குறி, பெண் குறி தான் சிவலிங்கம்னு நீங்க எடுத்தீங்கன்னா, அது மிகப்பெரிய அபத்தமான செயலா போயிரும். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்கிற இந்த வகுப்புகள்ல நம்ம முழுமையா சிவன்னா என்ன? நம்ம ஆன்மாவ உணர்தல் எப்படி? அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா அந்த கிளாஸஸ்ல வரும்போது உங்களுக்கு முழுக்க ஒரு முழுமையான ஒரு ஞானத்த குடுக்க நாங்க இங்க தயாரா இருக்கோம். வரக்கு நீங்க தயாரா? கிளாஸஸ்க்கு என்ரோல் பண்ணுங்க. டைம் நமக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சர்வமும் சிவம்.